இந்த வீடியோவில் பைக் ஒன்று தீப்பிடிச்சு எரியுது. அதை ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு அணைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நெருப்பு வந்து அணையலை. இந்த மாதிரி நெருப்பு எரியும் போது அதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த மாதிரியான நெருப்போட கிளாஸோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த நெருப்பை வந்து ட்ரீட் பண்ணாதான் அதை நம்மளால் எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியும். உதாரணமாக கேஸ் லீக் ஆகி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். அதில் தண்ணி கொண்டு ஊற்றுவாங்க. ஆனால் அது வேலை செய்யாது. எந்த பயனும் இல்லை. அது காரணம் என்னன்னா கேஸ் அப்படின்றது அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றதுனால தண்ணி நம்ம ஊற்றும் போது அது எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்காது. ஸோ கேஸ் நெருப்போட கான்டாக்ட்ல இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லையும் ஃபோம் பேஸ்டு, ட்ரை பவுடர் பேஸ்டு, கெமிக்கல் பேஸ்டு, CO2 பேஸ்டு இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. பெட்ரோலில் உருவாகக்கூடிய இந்த நெருப்புக்கு ஃபோம் பேஸ்டோ, ட்ரை பவுடர் பேஸ்டோ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நெருப்பு அணையும். நீங்கள் சரியான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்தி இருந்தாலும் அதை முறையாக பயன்படுத்தலை அப்படின்றதுனால நமக்கு நெருப்பு அணையலை. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதில் டியூப் அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நெருப்பு வரக்கூடிய சோர்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அதில் ஃபோக்கஸ்டாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா அந்த பவுடர் வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கட் பண்ணும்போது தான் அங்கே நெருப்பு அணையும். முன்னாடிலாம் தீவாளி அதுக்குள்ளே மண் இருக்கும். அந்த மண்ணை நம்ம நெருப்பு எரியக்கூடிய இடத்துல கொட்டும் போது ஆக்சிஜனை கட் பண்ணுறது மூலமாக தான் அது வேலை செய்யும். மெயினாக ஃபியூவலுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதனால் ஆர்வ கோளாறில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணாமல் கரெக்டாக அடிச்சிங்கன்னா நெருப்பு அணையும். ஆபத்தில் ஆர்வ கோளாறாகக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல மாப்ள, எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க.